இப்போ நார்மலாக குழந்தைங்க வந்து இந்த புட்டிப்பால் குடிச்சிட்டே அப்படியே தூங்கிடுறாங்கல்ல, அப்போ நிறையா குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஓரல் கேவிஸ் மாதிரிலாம் வருது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்க? இப்போது அது எதனால் வருது அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பால் பாட்டிலை வாயில் வச்சுட்டே அப்படியே தூங்கிடுவாங்க. நம்ம பேரண்ட்ஸ் அந்த டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பால் பாட்டிலை அட்லீஸ்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு காகுல் பண்ண வச்சுட்டு, இல்லை அப்படின்னா நம்ம ஒரு காட்டனில் ஒரு தண்ணி வச்சு அவங்க பல்ல தொடச்சி விட்டு தூங்க வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சொத்தை வரதுக்கான சான்சஸ் இல்லை. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எங்களோட இதில் என்ன சொல்லுவோம், நர்சிங் பாட்டில் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஓகே. நர்சிங் பாட்டில் சிண்ட்ரோம்னா இது எதனால் வரும் அப்படின்னா, பால் பாட்டிலை நைட்டு அப்படியே பால் குடிச்சிட்டு வாயில் வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. ஓவர் த நைட் அந்த பாட்டில் வாய்க்குள்ளே இருக்கப்போ அதனால உங்களுக்கு வந்து கேரிஸ் வந்து வாய் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும். பாட்டில் ஃபீடிங்கில் உங்களுக்கு தம் சக்கிங்கில் இருக்க எஃபெக்ட் இருக்காது, அந்த அளவுக்கு வல்னரபிலிட்டி இருக்காது. பாட்டில் ஃபீடிங்னால வர பிரச்சனை இந்த நர்சிங் பாட்டில் சிண்ட்ரோம். தம் சக்கிங்கில் நீங்கள் டோட்டலாகவே அந்த ஓரல் கேவிட்டி அமுத்துறப்போ அந்த ஜா ப்ராப்ளம் வரும் நம்மளுக்கு. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.